சினிமாவில் அறிமுகமாகும் நேத்ரனின் மகள், அதுவும் யார் படத்தில் தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே சின்னத்திரை நடிகர்களின் அடுத்தடுத்த மரணம் ரசிகர்களை சோகத்தையும் ஆழ்த்தி வருகிறதாம். அதனைத் தொடர்ந்துதான் நடிகர் நேத்ரனின் திடீர் மறைவு ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 6 மாத காலமாக நுரையீரல் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில்தான் அவர் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 3ஆம் தேதி இரவு உயிரிழந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த நேத்ரன் அதன்பின் சீரியலில் அறிமுகமாகி கடந்த 25 ஆண்டுகள் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களிலும் நடித்து வந்தாராம். இவருடைய காதல் மனைவி தீபா நேத்ரனும் ஒரு முன்னணி சீரியல் நடிகையாம். இவரும் சினிமாவிலிருந்து சீரியலுக்கு வந்து சின்னத்திரையில் ஏராளமான ஹிட் தொடர்களையும் நடித்துள்ளாராம். இவர்களைத் தொடர்ந்து இவர்களுடைய 2 மகள்களும் பெரும் கனவுகளோடு கலைத்துறையில் காலடி எடுத்து வைத்துள்ளனராம். மூத்த மகள் அபிநயா கனா காணும் காலங்களில் சீசன் 2வில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தாராம். பாய்ஸ் வேஸ் கேர்ள்ஸ் என்ற நிகழ்ச்சியில் தனது தந்தையுடன் இணைந்து பங்கேற்றார் என்றும் குறிப்பிடத்தக்கது. சீசன் 2வில் இவர்கள் இருவரும் டைட்டில் வின்னராக அசத்தியிருந்தனராம். 2வது மகள் அஞ்சனா தனது அக்காவுடன் இணைந்து யூடியூப் சேனல் நடத்தி வந்த நிலையில்தான் தற்போது ஒரு திரைப்படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகிறார். கவின் நடிப்பில் டாடா என்ற வெற்றி படத்தை இயக்கிய இயக்குனர் கணேஷ் கே பாபு அடுத்தாக ரேவன் என்ற படத்தை திரைக்கதை எழுதி தயாரிக்கிறாராம். அவரிடம் இணை இயக்குநராக பணியாற்றிய கல்யாண் கே ஜெகன் இப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார். அதனைத் தொடர்ந்துதான் அறிமுக நடிகர் விஜய் அஜய் கார்த்திக் இப்படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். இப்படத்தில் பெரும்பாலான படப்பிடிப்பு முடிந்த பின் தயாரிப்பு பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தனது 2 மகளும் சினிமாவில் பெரும் உயரத்தை தொட வேண்டும் என்பதே நேத்ராவின் கனவாக இருந்ததாம். ஆனால் தனது மகள் ஹீரோயினாக நடித்திருக்கும் படத்தை பார்க்காமலேயே அவர் இவ்வுலகை விட்டு நீங்கியிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.